குருவே கேளும், பிரம்மா கேளும், அடியனுக்கு ஒரு விண்ணப்பம் கூறுகிறேன் கேளும் சாமி. நான் இட்ட வாசகை நானே திறக்க வேண்டும். கனகனத்து மேலே நின்று திருமுடி தேவனை நினைத்து திருத்தி ஆழ்த்தி கேளு சாமி. 1ஆம் அடி கடந்தேன், பிரம்மாவை கண்டேன். 2ஆம் அடி கடந்தேன், விஷ்ணுவை கண்டேன். 3ஆம் அடி கடந்தேன், 30 முக்கோடி தேவர்கள் கண்டேன். 4ஆம் அடி கடந்தேன், 48 லிங்கம் நரகளில் பிறந்தது. அதில் கீழ் உலகம் மேல் உலகம் என்றார் சுவாமிகள். சொர்க்கம், நரகம், மத்திய, பாதாளம் ஆகிய 4 உலகமாகும் என்றார் சுவாமிகள். ஊரும் தோன்றி உலகமும் தோன்றி, ஊருக்கு மேலாண்ட ஆல வருஷம் தோன்றி, ஆல வருஷத்துக்கு கீழ் கன்னிப்புத்து தோன்றி, கன்னிப்புத்து கீழ் காராம்பசு தோன்றி, காராம்பசு கரூர் கம்பாலனிடம் அடைக்கலமானது. கரூர் கம்பாலனிடம் அடைக்கலமான காராம்பசுவை கொண்டு வந்து கழுத்தை அறுத்தார் சுவாமிகள். அதில் கென்னரர், கெம்புருடர், சித்தி வித்தியதனர், அஷ்டமத்து பாலகரம் கூடி அதனை 6 பங்காக பகிர்ந்து கொண்டனர். அதில் முதல் பங்கு முதுகடி பங்கு. அது எதற்கு உதவும் என்று சுவாமிகள் கேட்டனர். அதில் கிடைத்த சாணத்தை எடுத்து அள்ளி தெளித்து மூல மாடியில் முற்றும் தெளித்து மீதி இருக்கும் சாணத்தை தீயில் சுட்டு சாம்பலாக்கினார். அந்த சாம்பல் எதற்கு உதவும் என்று கேட்டார் சுவாமிகள். காடு திருவர் மேடு திருவர் அன்னவருக்கு நெற்றியிலிடும் விபூதியாகும் என்ற சுவாமிகள். 2வது பங்கு இறைச்செடி பங்கு. அது எதற்கு உதவும் என்று கேட்டார் சுவாமிகள். ஈசனுக்கு பாதியம், காமனுக்கு பாதியம், இருவரும் சரிபாகமாக பகிர்ந்து கொண்டனர். 3வது பங்கு கொம்படி பங்கு. அது எதற்கு உதவும் என்று கேட்டார் சுவாமிகள். சீப்பாகும் சிமிழியாகும் மையிடும் பெண்களுக்கு வண்ண பட்டையாகும் என்றார் சுவாமிகள். 4வது பங்கு எலும்படி பங்கு. அது எதற்கு உதவும் என்று கேட்டார் சுவாமிகள். எம்பெருமானாகிய ஏழுமலையானுக்கு திருசனம் போடும் திருக்குடுவையாகும் என்றார் சுவாமிகள். 5வது பங்கு வாரடி பங்கு. அது எதற்கு உதவும் என்று கேட்டார் சுவாமிகள். இவ்வுலகில் இருக்கப்பட்ட தேவர்கள் அனைவருக்கும் இருபுறமும் வீசி வரும் வெஞ்சாமரமாகும் என்றார் சுவாமிகள். 6வது பங்கு தோளடி பங்கு. அது எதற்கு உதவும் என்று கேட்டார் சுவாமிகள். வாராகும் வடமாகும் வடமலை தென்மலையாகும் புறவி ஏறும் தேவர்களுக்கு ஏணியாகும் என்றார் சுவாமிகள். தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வீரச்சாமோனை அழைத்து வர சொன்னார். வீரச்சாமோன் எங்கிருப்பார் என்று கேட்டால், ஆடும் பெண்கள் 1000, பாடும் பெண்கள் 1000, வீணை முழங்க, விருதுகை வேட்டையாடிட, பம்பை முழங்க, பரமேலம் டோரி சத்தம் கேட்கும் 7 சிம்மாசனத்தில் மேலே இருப்பவர் காளிப்பிண்டன், அவரை அழைக்க ஏதுபடி என்றார் வீரச்சாமோன். பிரம்மனும் சிவனும் பிரம்மாண்டு இருக்க பின்னை பற்ற யாரால் ஆகும் என்று ஆலோசனை கூறுகிறார் இந்திரன். பிரதிகாமம் வீரச்சாமோனை அழைத்து பழமுதிர பறைச்சாற்றி வாடா வீரச்சாமோன் என்று கூறுகிறார் சுவாமி. கரூர் கம்பாலன் இடத்தில் இருந்த காராம்பசுவை கழுத்தை அறுத்து தேவர்கள் எல்லாம் 6 பங்காக பகிர்ந்து கொண்ட பொழுது அடியேன் பறைச்சாற்றிட டிமிக்கி எதுவும் இல்லை சாமி என்றார். அப்படியானால் சந்திரனும் சூரியனை பிடித்து 16 கண்ணாக அறுத்து பறைச்சாற்றி வாடா வீரச்சாமோன் என்றார். அப்படி பறைச்சாற்றிட கணிப்பு இல்லையே சுவாமி என்றார். அப்படியானால் பிரம்மாவின் வாசலிலே வேங்கை மரம் உண்டு. அந்த வேங்கை மரத்தை அடியோடு வெட்டி அடித்துண்டை சிவனுக்கு குடைக்காம்பாகும், நடுத்துண்டை பிரம்மனுக்கு குடைக்காம்பாகும், நுனித்துண்டை சீவி செதுக்கி சித்திரம் எழுத பறைச்சாட்டி வேடா வீரச்சாமோன் என்றார். 7 லிட்டர் சாராயமும் 70 லிட்டர் கல்லும் குடித்த மயக்கத்திலே 7 கல தானியம் பிடிக்கும் ரத்தின கம்பிலே தட்டி மடித்து தோளில் போட்டு பட்டத்து வெள்ளானை மீது ஏறி விரலால் தட்டி அலங்கார பறைச்சாற்றும் பொழுது கணிப்பு தவறி கீழே விழுந்தது. 7 ஊருக்கு அப்பால் போகும் கம்மாள பெண்ணே, கீழே விழுந்த கணிப்பை எடும் கம்மாள பெண் என்றார். அந்த கம்மாள பெண் அந்த கணிப்பை எட்டி எடுக்கும் போது, சுவாமி எனக்கு கணிப்பு எட்டவில்லையே சாமி என்றார். அப்படியானால் 7 செங்கல் நட்டு அதன் மீது ஏறி வலது காலால் எடுத்து இடது கையால் கூடும் கம்மாள பெண்ணே என்றார். அப்படி அந்த பெண் வலது காலால் எடுத்து இடது கையால் கொடுக்கும் பொழுது சுவாமி என்னவென்று அடித்தார் என்றார். முதல் அடிக்கு அண்ட சராசரமும் அதிர்ந்து விழும்படி அடித்தார். 2வது அடிக்கு காய் உதிர கனி உதிர 6 மாசம் பிண்டம் அதிர்ந்து விழும்படி அடித்தார். 3வது அடிக்கு பூமி திடுக்கிட்டு பிரம்மனும் திடுக்கிட்டு 30 முக்கோடி தேவர்களும் திடுக்கிட்டு தேவேந்திரன் மகன் தெய்வகடை திடுக்கிட்டு அலறி எழுகிறார். இது காலம் இல்லாமல் அபய குரலும் அபய சத்தமும் கேட்குது. என்னவென்றால், அடியனுக்கு பிழைப்பு இல்லை தாயே, ஏன் அக்காட்டு பிணம் இக்காட்டிற்கு வருவதற்கு உனக்கு கால் காசு முழந்துண்டு வாய்க்கரிசி உண்டல்லவா என்றார். இது எல்லாம் நாட்டிலே நடக்கிறதா தாயே? அப்படி நடக்காதவர்களுக்கு ஏது தண்டனை தாயே என்றார். அவர்களை எல்லாம் கழுத்தை சுற்றி கண்டமாலை, மண்டைக்கு கோடாலி, மார்புக்கு இரும்பு உலக்க வைத்து மூக்குணாங்கயிறு குற்றி மோட்டு வேலையால் கொண்டு செல் என்றார். தாயே, அன்னவருக்கு அந்த தண்டனை என்றால், தாயை அடித்தவனும் தன் பிறப்பை நொந்தவனும் தன் மனைவி இருக்கும்போது மாற்றான் மனைவி மீது ஆசை வைப்பவனும் எல்லைக்கொள்ளை பிரட்டியவனும் பாணிக்கல்லை திருடியவனும் கூலியை குறைத்தவனும் குறைப்படி அளந்தவனும் நடக்கும் பாதையில் நச்சு முள்ளு போட்டவனும் பிச்சைக்காரிசை பின்னால்வா என்று அழைத்தவனும் இவர்களுக்கு ஏது தண்டனை என்று கேட்டார். இவர்களை எல்லாம் பாம்பு குழி பள்ளிக்குழி என்று சொல்லக்கூடிய 7ஆம் நரகத்திலிருந்து கீழாம் நரகம் செல்லும் அக்னி ஆற்றிலே தள்ள சொன்னார். தாயே, அன்னவருக்கு அந்த தண்டனை என்றால், கோவிலை கட்டியவர்களுக்கும் குளங்களை வெட்டியவர்களுக்கும் மாஞ்சோலை பூஞ்சோலை வைத்தவர்களுக்கும் தானம் தர்மம் செய்தவர்களுக்கும் நடக்கும் பாதை செப்பனமிட்டவர்களுக்கும்
அன்னதானம் போட்டவர்களுக்கும் தண்ணீர் பந்தல் வைத்தவர்களுக்கும் இரத்த தானம் செய்தவர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் ஏது தண்டனை என்று கேட்டார். இவர்களெல்லாம் ஏறும் தண்டை இறங்கும் தண்டை புஷ்ப பல்லக்கில் வைத்து 7ஆம் பதவியான வைகுண்டம் சேர்க்கப்படி சொன்னார். தாயே, இதையெல்லாம் நாட்டிலே உண்மையாக நடக்கிறதா? உனக்கு சந்தேகமாக இருந்தால் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் செப்பேட்டில் எழுதி வைத்திருக்கிறது. உண்டா இல்லையா என்று அறிந்து கொண்டு வா. பொரியாம் பொறிக்கடலை போர் படிக்கும் ஓமச்சோறும் மடியாம் அடிப்புடைய மஞ்சள் சேலை வழியளிக்க காலி கதவை தவிர ஹரிச்சந்திரா வழிவிடு திருப்பு முன்பின்னாக போனது.